இன்னைக்கு ப்ரோக்ராம். என்ன ப்ரோக்ராம்? இன்னைக்கு ப்ரோக்ராம் ரீ ரெக்கார்டிங். ரீ ரெக்கார்டிங். என்ன படம் பண்றோம்? ஜாங்கோ. ஜாங்கோ. அதுக்கு ஆல்ரெடி 4 ரீல் பண்ணிட்டோமே சார். சார். அமௌண்ட் எல்லாம் வாங்கிட்டீங்களா? எஸ் சார். 5th ரீல் பிட் 1A. பிட் 1A. சீன் சொல்லுங்க. வில்லன் கூடாரத்துல இருக்க குதிரைகள் எல்லாம் ஹீரோ வந்து அவுத்து விட்டுறான். ஓஹோ, இந்த குதிரைங்க எல்லாம் ஸ்லோ மோஷன் வருது. எஸ் தானே? ஆமா சார். ரெக்கார்டிங் தட்டில் வச்சுக்கலாம் சார். மீதி அடுத்த ப்ரோக்ராம் பாருங்க. என்னங்க என்ன யோசிக்கிறீங்க? ட்ரம் வாசிக்கவும் போக முடியல, யாசிக்கவும் போக முடியல. அதாண்டி யோசிக்கிறேன். ஏண்டி குடிக்கிறதுக்கு காபி டீ ஏதாவது கிடைக்குமா? வணக்கம் சிவனே. வணக்கம். வடா கழுத உட்கார். அம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கிறேன்டா. ஒரு சீரட்டன் இந்தாங்க உங்களுக்கு எல்லாம் அதான். வணக்கம் அண்ணே. ஒடியனை கடிக்க அமைச்சிருக்கான், இன்னும் வரல. சரி, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, நான் இந்த தாசெல்லாம் சேர்ந்து புதுசா ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பிச்சிருக்கோம். டேய் 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 டேய், உங்களெல்லாம் எவன்டா கச்சேரி கூட போறான் அந்த காலத்துல? என்னையே சேர்ந்தது இல்லை எவனும். அதை விடுங்கண்ணே, எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன். இந்த லேடி வாய்ஸ் மட்டும் கிடைக்கல. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா அன்னையே பாட வைக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். உங்க பாட்டுல யாரா ட்ரம் வாசிக்கிறான்? முன்னாலே பரமசிவத்தை செட் பண்ணிட்டேன்னு. பரமேஸ்வரனா? ஆமாண்ணே. சிவாவை பரமேஸ்வரன் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கறியா? ஓகே ஓகே. கீதா பாடுறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனை கிடையாது. நீயே கேளு. அண்ணனே சொல்லிட்டார், அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க? சாரி, கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு பாடுறது ஐடியா இல்ல. அண்ணி கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்க அண்ணி. நோ, நான் என் முடிவை மாத்திக்கிறதா இல்ல. சரிங்க அண்ணே, அப்ப நான் போயிட்டு வரேனே. ஏண்டி பாட மாட்டேன்னு சொன்னேன்? கல்யாணத்துக்கு அப்புறமும் பாடுறது முறைங்கிறீங்களா? வருமானத்துக்கே வழி இல்ல, நமக்கெல்லாம் தன்மான நடி வண்டி கிடைக்கும். தன்மானம்னு சொல்றதை விட தாங்க முடியாத கணத்தோட இருக்கீங்க. என்னடி சொல்ற? நான் முழாம இருக்கேங்க. ஏற்கனவே 2 டிக்கெட்டுக்கே லாட்டரியா, இதுல வேற 3வது ஒரு உருப்படிங்கிறியா? ஓகே ஓகே, ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூட் கண்டுபிடிச்சிட்டேன். கீதா, இப்ப நீ என்ன பண்ற? கம்முன்னு நேரா உங்க அப்பங்கிட்ட போறேன். உனக்கு புள்ள உண்டா இருக்கிற விஷயத்த சொல்றேன். பேரம் பொறுக்க போறானுங்கிற சந்தோஷத்துல வாடி மகளேன்னு இப்பாவது கட்டடிக்க மாட்டானா? கல்ல விட்டெறிவோம். அதிர்ஷ்டம் இருந்தா கனி கிடைக்கட்டும், அது இல்ல அட்டி கல்லு தெரிக்கட்டும். ஓ, போய் பாரு. என்னங்க என்னங்க, இந்த வீட்டுக்காரரு, அதான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரரு புண்ணியக்கோட்டி பெரியவரு புண்ணிய கோடியா? புண்ணியம் கோடி வேணும்னுதான் சொத்து சுகத்தெல்லாம் ஆதீனத்துக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாருமா. அவர் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியுமா? சாமியாரா போயிட்டாருமா. அவர் எங்க போனார்னு யாருக்கு தெரியும்? ஓகே ஓகே, உங்க அப்பா மட்டும் சாமியார் அவரடி, அவன் என்னையும் சாமியார் ஆக்கிட்டான். அவன் ஆண்டியா தாண்டியா ஆனா என்ன போண்டி ஆக்கிட்டாண்டி. வீணா எங்க அவரை திட்டுறீங்க? இப்ப மட்டும் என்ன குறைஞ்சு போச்சு? இருக்கிற நகை எல்லாம் வச்சு ஒரு ஆர்கெஸ்ட்ரா வேணா ஆரம்பிங்களே. என்னாலதானே உங்களுக்கு இந்த கஷ்டம் எல்லாம். எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட்டு நீ களை இழந்து நிக்கிறத நான் பார்த்து வரல கீதா. நீங்க ட்ரம்மோட இருக்கிற அந்த கலை இழந்து நிக்கிறத விட நான் இங்க கலை இழந்து நிக்கிறது எவ்வளவோ மேலுங்க. இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியலடா. கடைசியா நகையெல்லாம் கட்டி கொடுத்தேன். கலட்டி கொடுத்துட்டால, அப்ப அவளை கலட்டி விட்டுற வேண்டியதானே? கட்டுறதா?
கண்ணா, இதுக்கு பேர் என்ன? பத்தி பொட்டி. இது பத்திட்டா வெத்து பொட்டி. எடுத்துக்கடா புது பொட்டிய. என்னடா சொல்ற நீ? என்னால ஒண்ணுத்தையுமே புரிஞ்சுக்க முடியல. இந்த சுத்தல் சுந்தரமூர்த்தியுடைய பாணியே தனி. அங்க இருக்கிற பிஸ்கியோட இங்க இருக்கிற சோடாவை எப்படி மிக்ஸ் பண்ணி அடிக்கிறேன்னு பாரு. வாட்ச் மீ. இதே மாதிரி இங்க இருக்கிற வெத்து சோடாவான ஒன்ன எங்கேயோ இருக்கிற வெள்ளக்கார பிஸ்கியோட மிக்ஸ் பண்ண போறேன். For more updates, like, comment, subscribe to our channel.